இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்கா திடீரென உயர்த்தியதால் அந்நாட்டு வர்த்தகர்களுக்கு வரிச்சுமை ஏற்பட்டது. வர்த்தக உறவை தக்க வைக்க இந்திய ஏற்றுமதியாளர்கள் வரிச்சுமையை 25% வரை பகிர்ந்து கொண்டனர். இதன் காரணமாக பெரிய சரிவு ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. இந்திய பின்னலாடை ஏற்றுமதி 2023-24 55,798 கோடி ரூபாயாக இருந்தது. 2024-25 65,178 கோடி ரூபாயாக உயர்ந்தது. அமெரிக்க இறக்குமதி வரி உயர்வால் சிறிய குழப்பம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 250 கோடி ரூபாயும் அக்டோபரில் 559 கோடி ரூபாயும் ஏற்றுமதி குறைந்தது. இறக்குமதியாளருடன் வரி பகிர்வு செய்து கொண்டதால் தேங்கிய ஆடை ஏற்றுமதி மீண்டும் வேகமெடுத்தது. நவம்பர் மாத ஏற்றுமதி 904 கோடி ரூபாய் அதிகரித்தது. பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் ஏப்ரல் முதல் நவம்பர் வரை 2024-25 நிதியாண்டில் 41,905 கோடி ரூபாய்க்கு நடந்தது. நடப்பாண்டில் 45,210 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்தது. இதன் வாயிலாக முந்தைய ஆண்டை காட்டிலும் 8 மாதங்களில் ஏற்றுமதி 3,305 கோடி அதிகரித்ததாக மத்திய வர்த்தக அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிசர்வ் வங்கி சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவது தொடர்பான தனது விதிகளில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் கூறியுள்ளதாவது: சிறு தொழில் நிறுவனங்கள் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் கேட்கும் போது அவர்களிடம் வங்கிகள் பிணை எதையும் பெறக்கூடாது. KVIC அமைப்பு வழங்கும் PMEGP எனும் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்திலும் பிணையில்லா கடன் வரம்பு 20 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. சிறு குறு நிறுவனங்கள் தங்களது கடன்களை ஒழுங்காக திருப்பி செலுத்தினால் அதை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு வங்கிகள் தங்கள் சொந்த விதிகளின்படி 25 லட்சம் ரூபாய் வரை பிணையின்றி கடன் வழங்கலாம். இதற்கு கடன் உத்தரவாத திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் கடனுக்கு விண்ணப்பிப்போர் தாமாகவே முன்வந்து தங்கம் அல்லது வெள்ளியை பிணையாக கொடுத்தால் அது விதிமீறலாகாது என அதில் கூறப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட இந்த விதிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றன. மத்திய அரசின் கீழ் செயல்படும் HAL என்ற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தேஜஸ் MK-1A என்ற போர் விமானத்தை உற்பத்தி செய்கிறது. அதற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை விநியோகிக்க மிஸ்டல் சொல்யூஷன் நிறுவனம் 80 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் பெற்றுள்ளது. இந்நிறுவனம் தேஜஸ் MK-1A போர் விமானத்துக்கான ஏவியானிக்ஸ் அமைப்பை தயாரிக்க இந்த ஆர்டரை பெற்றுள்ளது. அது ஆக்சிஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும். இந்த ஏவியானிக்ஸ் அமைப்பு விமானம் பறக்கவும் எதிரிகளை தாக்கவும் போர் தொடர்பான இதர முடிவுகளை எடுக்கவும் உதவியாக இருக்கும். அதே நேரம் ரேடார் அமைப்புகள், ட்ரோன் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு தொடர்பான அமைப்புகள் உட்பட பல எலக்ட்ரானிக்ஸ் அமைப்புகளையும் இந்நிறுவனம் தயாரிக்கிறது. இதன் தொழிற்சாலை பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் அருகில் அமைந்துள்ளது.